ஹலோ விவர்ஸ், பாரதி ராஜாவின் உடலை அவருடைய தேனி மாவட்டமான பண்ணை வீட்டிற்கு எடுத்து வந்த உடனேயே அவருடைய உடலை பார்த்து அவருடைய தங்கை கதறி அழுந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இந்த ஒரு பதற வைக்கக்கூடிய சம்பவமானது தற்போது பெரும் பேசு பொருளாகி வருகிறது. அதோடு அவருடைய தங்கை சின்ன வயசுல இருந்தே அண்ணன் இப்படிதான் என்று பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது குறித்தும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இயக்குனர் பாரதி ராஜா புதன்கிழமை அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவருடைய ஆசையின்படியே இவருடைய சொந்த வீடான தேனியில இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவர் சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா தேனிக்கு இவருடைய உடலையுமே எடுத்து வரப்பட்டு அங்கு அஞ்சலிக்காகவும் வைக்கப்பட்டு இருந்தது. அப்போதுதான் இவருடைய உடலை பார்த்து இவருடைய தங்கை கதறி கதறி அழுந்திருக்காங்க. அதாவது எப்போதுமே சிரித்த முகத்துடன் நடையும் உடையுமாக உற்சாகத்துடன் வருவீங்களே, அப்படிப்பட்ட உங்களை இப்போது இந்த நிலைமையில என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கத்தி அழுந்திருக்காங்க. இவருடைய இறப்பு செய்தி கேட்டதுல இருந்தே தொடர்ந்து அழுதுட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா வயதாகி இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் தொடர்ந்து அவங்க அண்ணனை நினைச்சு ரொம்பவே தேம்பி தேம்பி அழுதுட்டே இருக்கக்கூடிய தருணத்தில் அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. பிறகு அங்கு இருந்தவங்க தான் தண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள பார்த்தீங்கன்னா எழுப்பி விட்டதாகவும் தகவலானது கசிந்து வருகிறது. மேலும் என்னுடைய அண்ணன் என் மீது ரொம்ப ரொம்ப பாசத்தோடு இருப்பாரு. வருஷத்துக்கு 2 முறை வந்துருவாரு. கடந்த 1 வருடமாகத்தான் பார்த்தீங்கன்னா பெருசா இந்த ஊருக்கு வரதே இல்லை. அதாவது தன்னுடைய மகன் இறந்ததுல இருந்தே அவர் பெருசா எங்கேயுமே வெளியவே வரதே இல்லை. அதோடு அவருமே பார்த்தீங்கன்னா சாப்பிடாம தூங்காம அவருடைய உடல் ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்காம ரொம்பவே பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனையிலேயே இருந்தாரு. எப்போதுமே வருஷத்துக்கு 2 முறை வந்துருவாரு. வந்த உடனேயே பார்த்தீங்கன்னா என்னை பார்க்க வந்துருவாரு. நானுமே அவரை பார்க்க போயிடுவேன். என் மேல அவ்வளோ ஒரு பிரியத்தோடு இருப்பாரு. எனக்கு எல்லா விதமான நல்லது கெட்டதையும் அவர் தான் செஞ்சாரு. எனக்கு ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து அவர் தான் எனக்கு எல்லாமே பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்லி சொல்லி அழுந்தாங்க. இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அவர் இருந்திருக்கலாம், அவர் இருந்திருந்தா எங்களுடைய குடும்பமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவங்க எமோஷ்னல் ஆகி பேசியிருந்தாங்க. உண்மையாலுமே எல்லோருமே பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கை மீது பாசத்தோடு தான் இருப்பாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இவர் கூடுதல் பாசத்தோடு இருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்திற்கு ஒரு சான்றே பார்த்தீங்கன்னா அவருடைய தங்கை பெயர் தாங்க பாரதி. அந்த பாரதிங்கிற பெயரை தான் இவருடைய பெயரோடு சேர்த்து பாரதி ராஜாவாகவும் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. ஸோ இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் தங்கை மீது எந்த அளவுக்கு இவர் பாசத்தோடு இருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம். ஸோ இப்படிப்பட்ட இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா நடையும் உடையுமாக நல்லா வந்துட்டு போயிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு இப்படி பார்த்தீங்கன்னா இறந்து போய் இந்த ஊருக்கு வந்திருக்காரு அப்படின்னு அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியல. அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேம்பி தேம்பி அழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் தமிழ் சினிமாவில் கிராமத்து மண் வாசனையை உலகம் முழுவதுமே கொண்டு சென்ற இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தனது படைப்புகளின் மூலமாக தனித்துவமான இடத்தை பெற்றிருந்தார். அவர் மறைந்த பிறகுமே அவரது நினைவுகளும் நிறைவேறாத கனவுகளும் ரசிகர்கள் மத்தியில் தொடர்ந்து பேசப்பட்டு வருதுங்க. அந்த வகையில் நடிகை குஷ்புவை மையமாக வைத்து ஒரு வித்தியாசமான திரைப்படம் இயக்க வேண்டும் என்ற பாரதி ராஜாவுடைய ஆசை குறித்து வெளியாகியுள்ள தகவலானது ரசிகர்களை ரொம்பவே நெகிழ்ச்சி அடைய செய்துள்ளது. கேப்டன் மகள் திரைப்படத்தில் இணைந்து பணியாற்றிய பிறகு குஷ்புவுக்கும் பாரதி ராஜாவுக்கும் நல்ல நட்பு உருவானதாக கூறப்படுதுங்க. இது குறித்து குஷ்பு பகிர்ந்த நினைவுகளில் உன்னை வைத்து சிகப்பு ரோஜாக்கள் பாணியில சிவப்பு நிற ஜடை அலங்காரத்துடன் ஒரு சக்தி வாய்ந்த கதாபாத்திரத்தை மையமாக கொண்ட திரைப்படம் இயக்க வேண்டும் என்று பாரதி ராஜா பல முறை கூறியிருக்கிறார் என்று அவர் தெரிவித்து இருந்தார். ஆனால் அந்த திரைப்படம் உருவாகும் முன்பே பாரதி ராஜா காலமானதால அவரது இந்த சினிமா கனவானது நிறைவேறாமலேயே போயிருக்கு. மேலும் பாரதி ராஜா தனது இறுதி கால பேட்டிகளில் கூட நான் எடுத்த படங்கள் மிக குறைவு, இன்னும் சொல்லப்படாத ஆயிரக்கணக்கான கிராமத்து கதைகள் இருக்கின்றன என்று வருத்தத்துடன் குறிப்பிட்டு இருந்தார். கிராமங்களுடைய வாழ்க்கை, மனித உறவுகள், பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டை திரைப்படங்களில் பதிவு செய்வது அவசியம் என்று அவர் வலியுறுத்தி இருந்தார்.
நகரமயமாக்கல் வேகமாக அதிகரித்து வரக்கூடிய காலகட்டத்தில் நமது வேர்களையும் கிராமத்து வாழ்க்கை முறையையும் மறந்துவிடக்கூடாது என்பதே அவரது நிலைப்பாடாகவே இருந்தது. புதிய தலைமுறை இயக்குநர்கள் கிராமங்களின் உண்மை வாழ்க்கை அனுபவங்களையும் அங்குள்ள மக்களுடைய உணர்வுகளையும் திரைப்படங்களின் மூலமாக பதிவு செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தையுமே அவர் வெளிப்படுத்தி இருந்தார். இன்று பாரதி ராஜா உடலால நம்முடையே இல்லாவிட்டாலுமே அவர் உருவாக்கிய திரைப்படங்களும் கதாபாத்திரங்களும் தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் என்றுமே நிலைத்து இருக்கும். குஷ்புவை வைத்து ஒரு தனித்துவமான திரைப்படம் இயக்க வேண்டும் என்ற அவரது ஆசை நிறைவேறாமல் போனாலுமே அவர் விட்டு சென்ற படைப்பாற்றல் மரபானது தொடர்ந்து தலைமுறைகளை ஊக்குவித்து வருகிறது என்பது மட்டும் நிதர்சனமான உண்மைங்க. மேலும் தமிழ் சினிமா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் பாரதி ராஜா என்ற பெயர் ஒரு இயக்குனரை மட்டுமல்ல, ஒரு திரைப்பட பள்ளியவே நினைவூட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குடும்பத்தினருக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா அவர் அந்த சிறுவயது சின்னசாமியாகத்தான் அவரது தங்கை பாரதி பார்த்தீங்கன்னா உருக்கமாக பேசியிருக்காங்க. எனது அண்ணனுடைய இயற்பெயர் சின்னசாமி. திரைப்படத்துறைக்கு சென்ற பிறகுதான் தனது பெயரை பாரதி ராஜா என்று மாற்றிக்கொண்டார். ஆனால் வீட்டில் நாங்கள் அனைவருமே அவரை பால்பாண்டி என்று தான் அழைப்போம். அந்த பெயர் எங்களுக்கு மிகவும் நெருக்கமானது என்று அவர் நினைவு கூர்ந்து இருந்தார். மேலும் திரைப்பட உலகில் மிகப்பெரிய சாதனைகளை படைத்த பிறகுமே குடும்பத்தினரிடம் அதே அன்பும் எளிமையும் கொண்டவராகத்தான் பாரதி ராஜா இருந்ததாக அவர் தெரிவித்தார். அண்ணன் தங்கை உறவு என்பது பல குடும்பங்களில் உணர்வு பூர்வமாக ஒன்றாக இருக்கும். ஆனால் பாரதி ராஜாவுக்கு அவரது தங்கை பாரதிக்கும் இடையேயான பாசம் மிகவும் ஆழமானதாக இருந்ததாக அவர் கூறினார். என் மீது அளவு கடந்த பாசம் வைத்து இருந்தார். சிறு வயதில் நான் ஏதாவது கேட்டால் உடனே வாங்கி தருவார். என்னை மிகவும் செல்லமாக வளர்த்தார். அதே நேரத்தில் படிப்பின் முக்கியத்துவத்தை எப்போதுமே சொல்லிக்கொண்டே இருப்பார். படிக்க வேண்டும், வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று அடிக்கடி அறிவுரை கூறுவார் என்று அவர் கண்ணீருடன் கூறினார். அன்பு காட்டுவதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையில ஒழுக்கமும் கல்வியும் அவசியம் என்பதை வலியுறுத்தியவராக பாரதி ராஜா இருந்ததாகவும் அவர் நினைவு கூர்ந்து இருந்தார். பாரதி ராஜாவுடைய திரைப்பட ஆர்வமானது அவர் சென்னை சென்ற பிறகு உருவானது அல்ல என்றும் சிறுவயதிலேயே அதற்கான அடையாளங்கள் வெளிப்பட்டு இருந்ததாகவும் அவருடைய தங்கை பார்த்தீங்கன்னா கூறியிருந்தாரு. இளம் வயதுல இருந்தே நாடகங்கள்ல மிகுந்த ஆர்வம் கொண்டு இருந்தார். ஊர்ல இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் என பலரை ஒன்று சேர்த்து நாடகங்கள் நடத்துவார். சில நேரங்கள் வீட்டிலேயே கதைகளை சொல்லி காட்டுவார். அவர் பேசக்கூடிய விதமும் சிந்திக்கக்கூடிய விதமும் மற்றவர்களை விட வித்தியாசமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். அந்த காலகட்டங்களில் கிராமப்புறங்களில் நாடகங்கள் நடத்துவது ஒரு பெரிய விஷயமாக இருந்த போதுமே அதுல முழுமையாக ஈடுபட்டு செயல்பட்டவர் தான் பாரதி ராஜா என்று அவர் பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. சிறு வயதில் இருந்தே தனது அண்ணனின் திறமையை கவனித்ததாகவும் அவர் ஒரு நாள் பெரிய சாதனை படைப்பார் என்ற நம்பிக்கை அப்போதே இருந்ததாகவும் பாரதி கூறினார். அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலேயுமே ஒரு தனித்துவம் இருந்தது. சாதாரணமாக யாரும் நினைக்காத விஷயங்களை அவர் சிந்திப்பார். அதனால அவர் பெரிய ஆளாக வருவார் என்று அப்போதே நினைத்தேன். இன்று உலகமே அவரை கொண்டாடியது அந்த நம்பிக்கையை உண்மையாக்கியது என்று அவர் பெருமையுடனும் வேதனையுடனும் கூறியிருந்தார். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.